காவிரி நதிநீர் பிரச்சினை என்பது அரசியல்வாதிகளின் பிழைப்பிற்காக நடத்தப்படும் நாடகம் என விஸ்வ இந்து பரிஷத்தின் அகில பாரத இணை பொதுச் செயலாளர் ஸ்தான் மாலையன் விமர்சித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் வட தமிழ்நாடு மாநில பொதுக்குழு மாநாடு நடைபெற்றது. விஹெச்பி வட தமிழக மாநில தலைவர் ஆண்டாள் பி. சொக்கலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இம்மாநாட்டில் அகில பாரத இணை பொதுச் செயலாளர் ஸ்தானுமாலையன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 2 நாள் நடந்த மாநில பொதுக்குழு மாநாட்டில் இந்து கோயில்களின் நிர்வாகத்தை இந்துக்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அகில பாரத இணை பொதுச் செயலாளர் ஸ்தானுமாலையன், காவிரி நதிநீர் பிரச்சினை அரசியல்வாதிகளின் பிழைப்பிற்காக நடத்தப்படும் நாடகம் என விமர்சித்தார். தமிழகத்தில் உள்ள தாமிரபரணி, வைகை, கூவம் உள்ளிட்ட நதிகளை தூய்மையாக பராமரிக்க முடியாதவர்கள் காவிரி குறித்து பேசுவது வேடிக்கையானது என சாடினார். மேலும் கிராமப்புற கோயில்களில் நடக்கும் சாதி ரீதியான மோதல்களுக்கு அரசியல்வாதிகளின் தலையீடே காரணம் எனவும் ஸ்தானுமாலையன் குற்றம் சாட்டினார். இந்த காவேரி டிஸ்பியூட்டு என்றைக்கோ தீர்க்க வேண்டியது அரசியல் குழப்பாக்குறதுக்கு எல்லாரும் நடத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் உற்பத்தியாகி தமிழ்நாட்டில் வரக்கூடிய தாமிரபரணியை பாதுகாக்க முடியல. 35 கோடி ரூபா கொடுத்து சுத்தம் பண்ண சொல்லியாச்சுன்னா அத்தனை சாக்கடையை கடத்திட்டு தான் இருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு நதியை பற்றி கேட்காதீங்க. அரசியல் கட்சி தான் அவங்களுடைய குழப்பம் முடிக்கிறதுக்கு நீனா நானான்னு சொல்லிட்டு மாற்றுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பு. அரசியல் தலைவர்கள் அது யாரும் போகாமல் இருந்துச்சுன்னா எந்த கலவரும் வராது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.